ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாரிசு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இந்த வாரிசு அரசியல் பேச்சு அப்படின்றது ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிருந்தது. வாரிசு அரசியல் அப்படின்றது பெருசாக ஒன்றும் குற்றச்சாட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாரிசு அரசியல்ன்றது எல்லாத்துலையும் பாஜக அதிமுக எல்லாருமே கையை காட்டுறது திமுக அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அந்த வாரிசு அரசியலை திமுகவை கையை காட்டியே சைலண்டா இவங்க என்ன பண்றாங்க, அதிமுக பாஜக தன்னுடைய வாரிசுகளை இறக்கி இருக்கிறாங்க. இதே பாஜகவில் வாரிசு அரசியல் இல்லையா, வட மாவட்டங்கள்ல இருக்கட்டும், ஏன் ஒட்டுமொத்தமா டெல்லியிலே இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வாரிசு அரசியல் இருக்கதான் செய்யுது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, அதிமுக ஜெயக்குமார் அண்ணா பையன் அவங்க வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டமா எடப்பாடியும் தன்னுடைய மகனை இங்க வாரிசு அரசியலா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது போக பாஜக வாரிசு அரசியலே இல்லையா அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல்ல இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப இருக்கிற மாநில தலைவர் தன்னுடைய வாரிச இறக்குறதா தகவல் வந்திருக்கு. திருநெல்வேலி தொகுதியில நயினார் நாகேந்திரன் அவருடைய மகன் நயினார் பாலாஜி அவரை அரசியல்ல இறக்கி இருக்கிறாரு அண்ணன் நயினார் நாகேந்திரன். பாஜகவுடைய விளையாட்டு திறன் மேம்பாட்டு பொறுப்பாளரா நயினார் பாலாஜியை நியமிச்சிருக்கிறாங்க இப்ப இருக்கிற தலைவர் நயினார் நாகேந்திரன். இது அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போகும் அப்படி இந்த பிரச்சனை வரும்போது, அதாவது பாஜகல நயினார் நாகேந்திரன் மகன் நயினார் பாலாஜி அவரு ஒரு பொறுப்புக்கு வராரு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, குரல் கொடுத்தாங்கன்னா குரல் கொடுக்கல. வாரிசு அரசியல் திமுகவையே கை காட்டுறீங்களா, இப்ப பாஜக மாநில தலைவர் பையன் அவருக்கு நீங்க பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, மாநில லெவல்ல பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, எங்க போய் ஓடி ஒளிஞ்சிங்க? தமிழிசை சவுந்தரராஜன் எங்க, ஹெச் ராஜா எங்க, அண்ணாமலை எங்க, வானதி சீனிவாசன் எங்க, எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அப்ப எல்லாருமே வாயை திறக்கவே இல்லை. எல்லாரும் என்ன பண்ணாங்க, நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு போயிட்டு போஜன பானம் பண்ணாங்க. சமப்பந்தி, செம்மையா சாப்பாடு, கொளுத்த சாப்பாடு, அந்த அளவுக்கு விருந்தெல்லாம் கொண்டாடிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு மாநில தலைவர் என்ன பண்ணாரு, இவங்களை எல்லாரையும் ஆப் பண்ணிட்டாரு, இவங்களை ஆப் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப என்ன புதுசா பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில பொறுப்பை கொடுத்ததோட நீங்க நிப்பாட்டி இருக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில நிக்க வைக்க போறதா தகவல் இங்க பரவி இருக்கு. எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்க, எல்லா கட்சியிலும் எடுத்துங்க, திமுக எடுத்துங்க, அதிமுக எடுத்துங்க, பாஜக எடுத்துங்க, தங்களுடைய வாரிசுகளை 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. நீங்க திமுகவை நீங்க இந்த லிஸ்ட்ல எடுத்துக்க கூடாது. ஏன்னா வாரிசு அரசியல் உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, பிராண்ட் வைக்கிறீங்க. ஆனா இப்ப சொல்லிட்டு இவங்க தான் என்ன பண்றாங்க, தங்களுடைய வாரிசுகளை இறக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய மகன், அதே போல எஸ்பி வேலுமணியுடைய மகன், அதே போல ஜெயக்குமாரனுடைய மகன், இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இறக்குறாங்க. தங்களுடைய வாரிசுகளை அதிமுகவில் எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இது சைலண்டா அதிமுக நடக்கிற ஒரு பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்க சீட்டு கொடுங்க அப்படின்னு இப்பவே என்ன பண்றாங்க, சைலண்டா போர்க்கொடி தூக்கிருக்காங்க. எஸ்பி வேலுமணியுடைய மகன்லாம் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு புறம் இருக்குது. சோ இப்ப பாஜகவில் நயினார் நாகேந்திரன் போடுற பிளான் சூப்பரா எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஏன்னா நீங்க மாநில பொறுப்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டார்ல நயினார் நாகேந்திரனுடைய மகன் அவர் பாலாஜிக்கு, அப்பவே டெல்லியில போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, ரகசியமா அந்த காய்களை நகர்த்திட்டு வந்துட்டாரு. ஒருவேளை இங்க தெரிஞ்சா இவங்க பிரஷர் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சைலண்டா போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய மகனுக்கு அப்பவே டெல்லி என்ன பண்ணல, அறிவுறுத்தி இருக்கணும். எப்பா இங்க யாருங்க வாரிசு அரசியல் போடல, உனக்கு கொடுத்தா மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்றத யாருமே டெல்லியில இருந்து என்ன பண்ணல, கேள்வி கேட்கல. ஆனா இருந்தாலும் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நயினார் நாகேந்திரனோட மகனுக்கு அரசியல்ல என்ன பண்ண, பாஜக சீட்டு கொடுத்துட்டாங்களே, அப்ப தங்களுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு பாஜக போயிட்டு தான் இருக்கு. இந்த பேச்சு அடங்குறதுக்குள்ளாகவே எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுக்கு அண்ணன் நயினார் நாகேந்திரன் இறங்கிட்டாரு அப்படின்னு. இனிமேட்டு பாஜகவோ அதிமுகவோ வாரிசு அரசியலை பத்தி பேசக்கூடாது. இதுல இன்னொரு விஷயம், ஜெயக்குமார் அண்ணன் ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னாரு. வாரிசு அரசியல் தன்னுடைய மகன் ஜெயவர்தன் ஏன் வரமாட்டாரு அப்படின்னா, அவர் சைன் போக மாட்டாராம், ஃபார்ம் ஏபிலியா அவர் சைன் போட மாட்டாராம். அதனால வாரிசு அரசியல் என்னையா மக்கள் எல்லாம் முட்டாள நினைச்சுட்டு இருக்கீங்களா? உங்க வாரிசை நீங்க இறக்குவீங்க, ஆனா அது வாரிசு அரசியல்ல வராது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் மட்டும் என்ன பண்ணுவாரு, வாரிசு அரசியல்ல வருவார். ஏன்னா அந்த ஃபார்ம்ல ஏபி ஃபார்ம்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சைன் போடுறாரு. இதெல்லாம் என்ன கதை, கம்பு கேட்டுற கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு ஜெயக்குமார் அண்ணன். இதெல்லாம் கேட்கறதுக்கு மக்கள்லாம் என்ன பண்ணல, தயாராகவே இல்லை. வாரிசு தான், நீங்க சைனு போட்டாதான் வாரிசு, சைனு போடலன்னா வாரிசு, அதெல்லாம் இங்க எடுபடவே படாது. இப்போ அதிமுகவும் சரி பாஜகவும் சரி வாரிசு அரசியலை பத்தி பேசவே கூடாது.
கப் சிப்புன்னு இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இப்போ செயல்கள்ல ரொம்ப இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் மக்கள் ஏமாத்தின்னு இருப்பீங்க. வாரிசு அரசியல் சொல்லி சொல்லி திமுகவை கை காட்டிய உங்க வாரிசை சைலண்டா இறக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் என்ன பேரு? இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் கேஸ்ல மாட்டிக்கினாரு, ஜெயிலுக்கு போயிட போறாரு அப்படின்னு பயந்தானே போய் கூட்டணி வச்சீங்க. இப்ப அதே மகனை எம்எல்ஏ வாக்கிட்டா பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, தன்னுடைய மகன் மிதுன 2026 சட்டமன்ற தேர்தலில் நிக்க வைக்க போறதா தகவல். இது அவர் சமாளிச்சிருவாரு. கேட்கலாம், எப்பா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அப்படியெல்லாம் இல்ல. யாரெல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ அவங்க பையனெல்லாம் என்ன பண்ணீங்க, நிறுத்திங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வந்துட்டாரு. அதனாலதான் எல்லாருமே என்ன பண்றாங்க, அமைதியா இருக்கிறாங்க. இது சைலண்டா நடக்குது. நீங்க வேணா பாருங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது வேட்பாளர் அறிவிப்பாங்கல்ல, அப்போ எடப்பாடி பழனிசாமி மகன் அதுல இடம்பெறுவார், எஸ்பி வேலுமணியுடைய மகன் இடம்பெறுவார், ஜெயக்குமாருடைய மகன் இடம்பெறுவார், இன்னும் நிறைய சீனியர்கள், அவங்களுடைய KP முனுசாமியுடைய பையன் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, வாரிசில் அரசியல் நிக்கிறதுக்கு தயாரா ஆயிட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இது போக பாஜகவுல ஒரு மாநில தலைவரே தன்னுடைய மகனுக்கு கட்சியில சீட்டு வாங்கி கொடுத்தது இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ வேட்பாளரா அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மை. தன்னுடைய மகன் ஃபர்ஸ்ட் தடவை எம்எல்ஏ ஆகுறாரு, அவர் தோத்து போடக்கூடாது அப்படின்றதால தன்னுடைய தொகுதியிலே நிக்க வைக்கிறதுக்கு நயினார் நாகேந்திரன் தெல்ல தெளிவா பிளான் போட்டுட்டு இருக்காரு. நெல்லை தொகுதியிலே நிக்க வச்சு, ஏன்னா நீங்க நயினார் நாகேந்திரன் எடுத்துக்கோங்க, அதிமுக இருக்கும் பொழுதும் அவரு நெல்லை தொகுதியில கோலோச்சி நின்றார். திருநெல்வேலியில அப்படின்னும் பொழுது நயினார் நாகேந்திரன் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அவர் ஒதுங்கி நிற்கும் பொழுது கூட சுயேட்சையா நின்னா கூட நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சிருவாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்படியா இருக்கும் பொழுது பாஜக ஒரு மாநில தலைவரா இருக்காது, தன்னுடைய மகனை ஜெயிக்க வருவதற்கு எந்த லெவலுக்கு வேணாலும் நயினார் நாகேந்திரன் இறங்குவாரு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இப்போ தன்னுடைய வாரிசை படிப்படியா என்ன பண்றாங்க, பாஜகவுல ஒவ்வொருத்தரும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாரிசுகளுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்னு போர்க்குடி தூக்கியிருக்காங்க. இதுல முதற்கட்டமா நயினார் நாகேந்திரன் தன்னுடைய மகன் நயினார் பாலாஜிக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்ற தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. இதுக்கப்புறம் திமுகவை வாரிசு அரசியல் அப்படின்னு அதிமுக பேச மாட்டாங்க, பாஜக பேச மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜகவுல உயர் பதவியில தன்னுடைய மகனுக்கு பதவி வாங்கி கொடுத்த நயினார் நாகேந்திரன் 2026 சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவா நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருவாரு, சட்டமன்றத்துக்கு தன்னுடைய மகனை அனுப்புவாரு அப்படின்ற ஒரு தகவல் இங்க பரவி இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.